ஹலோ ஆல், குட் மார்னிங். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ப்ரிலிம்ஸ் கிராஷ் கோர்ஸ் 30 days கிராஷ் கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கிராஷ் கோர்ஸ்க்கு நல்லாவே வரவேற்பு இருக்குது. பட் லாஸ்ட் டைம் நாங்கள் என்ன ஃபேஸ் பண்ணோன்னா, ப்ரிலிம்ஸ் கிராஷ் கோர்ஸ் இன்னொன்று லான்ச் பண்ணியிருந்தோம். இப்போ அது போயிட்டுருக்கு. அந்த கிராஷ் கோர்ஸில் 2 monthsக்குள்ளே நம்ம சிலபஸ் முடிச்சிடலாம். ஸோ ப்ரிலிம்ஸ்க்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே கவர் பண்ணி முடிச்சிடலான்னு ஸ்டார்ட் பண்ணோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அது ஃபவுண்டேஷன் கோர்ஸ் மாதிரி போயிடுச்சு. ஸோ 4 மாதம் ஆகியும் இன்னுமே அதை முடிக்கல. ஸோ இந்த மந்த் எண்ட் வந்து அந்த கிராஷ் கோர்ஸ் முடிஞ்சிடும். ஸோ அதுக்குள்ளேயே வந்து வீவ் ஸ்டார்டட் இந்த 30 days கிராஷ் கோர்ஸ். ஸோ இதில் வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஹிஸ்ட்ரி போயிட்டுருக்கு. இந்த நடந்த 2 நாள் கிளாஸுமே வந்து ஃப்ரீயாக கூகுள் மீட்டில் சார் எடுத்துட்டாரு, சரிங்களா? ஸோ இன்னும் 2 நாள் டெமோ கிளாஸ் இருக்கும், அட்டென்ட் பண்ணி பாருங்கள். அதுக்கான லிங்க் வந்து நம்மளோட டெலிகிராமில் வந்துடும். ஸோ டெலிகிராம் குரூப் வந்து ஃபஸ்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, சரிங்களா? அதுக்கப்புறம் ஏன் நான் இதை சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் வந்து ப்ரிலிம்ஸ் கிராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ணவங்க நடுவில் வந்து ஜாயின் பண்ணனால ஹிஸ்ட்ரி ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பாலிட்டி கிட்ட வந்து ஜாயின் பண்ணாங்க. ஸோ அப்போ திருப்பி வந்து சார் அவங்களுக்கு ஹிஸ்ட்ரி யாருமே எடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் போய் எங்கே கேட்டிங்கனாலும் மிஸ் அவுட் பண்ண கிளாஸஸ் மிஸ் அவுட் பண்ணது தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நெக்ஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் சார் வந்து அகெயின் ஃபஸ்ட்லேருந்து அவங்களுக்கு ஹிஸ்ட்ரி வந்து டீச் பண்ணார் வீக்கெண்ட் கிளாஸில் வச்சு. ஸோ இந்த கிளாஸஸுமே அதே மாதிரி தான். மிஸ் அவுட் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி ரிப்பீட் பண்ண மாட்டோம். ஸோ வந்து நீங்கள் இப்போவே ஜாயின் பண்ணிக்கிறதா இருந்ததுன்னா நம்ம டெமோ கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணிவிட்டு வேணும் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வீக் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியோகிரஃபி, எக்கனாமிக்ஸ் இது எல்லாமே அலாங் வித் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் CSAT இது எல்லாமே நடக்கும். ஸோ நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும், இல்லை வந்து ஃபர்ஸ்ட் நான் டெமோ கிளாஸ் பார்த்துட்டு நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன், ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் நோ இஷ்யூஸ். ஸோ இதுக்கான ஃபீஸ் வந்து 5000. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் கிராக் பண்ணுறதுக்கு அத்தனை டெக்னிக்ஸுமே வந்து சார் சொல்லி கொடுத்துருவாரு. பிகாஸ் ஹீஸ் ஆல்ரெடி கிளியர்ட் ப்ரிலிம்ஸ். ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு தேவையோ அது அத்தனையுமே வந்து உங்களுக்கு இன்புட்ஸ் கொடுத்துருவாரு. நீங்கள் அதை ஒழுங்காக கிராஸ் பண்ணி இப்போ எக்ஸாம் எழுதுனீங்கன்னா போதும். இது இல்லாமல் நம்மளோட எக்கனாமிக்ஸ் லைவ் கிளாஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக 21 days முடிஞ்சிருச்சு. ஸோ 21 hours ஆஃப் லைவ் கிளாஸ் ஒரு நாள் விடாமல் எடுத்திருக்கோம். எக்ஸப்ட் ஃபார் 2 Sunday நடுவில் வந்துச்சு. ஸோ உங்களுக்கு நம்மளோட எக்கனாமிக்ஸ் லைவ் கிளாஸ் பற்றி தெரியணும்னாலும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் 10 days தான் இருக்குது அந்த கிளாஸ்க்கு. ஸோ அதில் நான் ஆல்மோஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எக்கனாமிக்ஸ்லேருந்து என்னென்ன வருமோ லாஸ்ட் 15 to 20 years பக்கம் முடிச்சாச்சு. அதோட ட்ரெண்ட்ஸ் என்ன, இப்போ முக்கியமாக அடுத்தடுத்து என்ன கொஷின்ஸ் வரும், எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் ப்ரிலிம்ஸ் 2021 15 questions எக்கனாமிக்ஸ்லேருந்து கேட்டாங்க. 11 questions நம்மளோட கோர்ஸ்லேருந்து தான் வந்துருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த வருஷமும் நான் லான்ச் பண்ணேன் லைவ் கிளாஸ். ஸோ லைவ் கிளாஸோட மோட்டிவே வந்து பார்த்திங்கன்னா, நிறைய கொஷின்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகணும், ஸ்டூடெண்ட்ஸ் என்கேஜிங்காக படிக்கணும், டவுட்ஸ் அப்போவே கிளியர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம், அதோட மோட்டிவ் என்ன அப்படின்னு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ, இல்லை ப்ரிலிம்ஸ் 2020 ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் 2023க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, அதுக்கு எழுதுறீங்க அப்படின்னாலும் வி ஹேவ் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஃபார் தட். எல்லாத்துக்குமே ரெக்கார்டட் வீடியோஸ் இருக்குது. இல்லை லைவ் கிளாஸ் வேணும்னாலும் அடுத்து லான்ச் பண்ணுவோம். அண்ட் அது இல்லாமல் சேலமில் நம்ம அகாடமி ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஆஃப்லைன் கிளாஸஸில் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, சேலம் வந்து படிக்க முடியும், இல்லை சேலமில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாலும் அதனை பற்றின டீட்டெயில்ஸ் தெரியணுன்னாலும் கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க. யா, தேங்க்யூ கைஸ்.